ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, 3 அணு நிலையங்களை தாக்குறதா சொல்லி தாக்குனாங்க. ஆனால் அது அணு நிலையங்களா இல்லையான்னு நமக்கு இன்னுமே தெரியலை. அதுக்கு முன்னாடியே அவங்க யுரேனியம்ஸை சில ட்ரக் வச்சு எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறோம். இதுவும் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு வேளை இது எனக்கு எப்படி தோணுதுனால இது மற்றவங்களும் எப்படி பார்க்குறாங்கன்னா, நான் குண்டை போடுற மாதிரி நான் போடுறேன், நீ எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கோ, நீயும் பதிலுக்கு என் மேலே ஒரு குண்டை போட்டுக்கோ, அப்புறம் பங்காளியாக பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இஸ்ரேலிய அதிபர் அடுத்த முறை தேர்தலில் நின்னார்னா ஜெயிப்பாரா இல்லையான்னு சொல்ல முடியாது. அதிகமான அதிருப்தி இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கு. இந்த அதிருப்திக்கு மேலே ஈரான் ஒரு அணுசக்தி நாடாக இல்லாதனால இப்போ பிரச்சனை இல்லை. அணுசக்தி நாடாக இருந்துருந்துச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது எப்போ உண்மையிலே முடிவுக்கு வரும் அப்படின்னா, பாலஸ்தீன மக்களுக்கு நிரந்தர தீர்வு என்ன, 2 நேஷன் தியரியை ஒத்துக்கிறாங்க, அதை ஒத்துக்கிட்டால் நடக்கும். 2வது, பெஞ்சமின் நெட்டன்யாஹுவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் பேராசிரியர் கிளாட்சன் சேவியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இஸ்ரேல் ஈரானுடைய போர், அந்த பதற்றம் சற்று தனிகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சீஸ் ஃபயர் அறிவிச்சார். ஆனால் அதை தொடர்ந்து மீண்டும் செய்திகள் வருது, இன்னும் அட்டாக்ஸ் நிப்பாட்டில். இஸ்ரேல் ஈரான் மேலே தொடர்ச்சியாக அட்டாக்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, போர் ஒப்பந்தத்தை மீறாங்க, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கண்ட்ரிஸ் மீறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அறிக்கை விட்டுட்டுருக்காரு, ட்வீட்ஸ் போட்டுட்ருக்காரு. சொல்லுங்கள் சார், மத்திய கிழக்கில் இந்த பதற்றம் தனியுமா இல்லை மீண்டும் தனியாமல் தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மத்திய கிழக்கு நாட்டில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்க இந்த விஷயம் அக்டோபர் 7ஆம் தேதி 2023 பூதாகரமாக வெடித்ததை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இஸ்ரேல் விடாமல் பாலஸ்தீன் மக்கள் மேலே குண்டு மழையை பொழிஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் கடந்த 15 நாட்களாக அல்லது 12 நாட்களாக நடந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா ஈரான் நேரடியாக இதில் தலையிட வேண்டிய ஒரு காலம் வந்துருச்சு. இப்போ ஈரான் தலையிட்டதுனால அமெரிக்காவும் நேரடியாக தலையிடுற மாதிரி ஒரு வந்துருச்சு. அப்போ இவங்க 2 பேரும் இங்கே ஒரு மாதிரி ஒரு மாட்டிக்கிட்டு நிற்கும் பொழுது, போருக்கு நேருக்கு நேர் அவங்க எதிர்க்கு எதிர் நிற்கும் பொழுது, அதிலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது பார்க்க போகிறது. இதில் ரொம்ப ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுங்கிறது இந்த அமெரிக்காவினுடைய பாம்பிங். அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, 3 அணு நிலையங்களை தாக்குறதா சொல்லி தாக்குனாங்க. ஆனால் அது அணு நிலையங்களா இல்லையான்னு நமக்கு இன்னுமே தெரியலை. அதுக்கு முன்னாடியே அவங்க யுரேனியம்ஸை சில ட்ரக் வச்சு எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறோம். இதுவும் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு வேளை இது எனக்கு எப்படி தோணுதுனால இது மற்றவங்களும் எப்படி பார்க்குறாங்கன்னா, நான் குண்டை போடுற மாதிரி நான் போடுறேன், நீ எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கோ, நீயும் பதிலுக்கு என் மேலே ஒரு குண்டை போட்டுக்கோ, நம்ம அப்புறம் பங்காளியாக பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறது இருக்குது. ஆனால் இது இவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஸோ இதே தான் சார் நேற்று கத்தார் இருக்கக்கூடிய அங்கே அமெரிக்கன் ஏர் பேசஸ் மேலே பாம் இது பண்ணும்போது ஈரான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அறிவிச்சிட்டு தான் அங்கிருந்த யுஎஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் எவாகேட் பண்ணிட்டு தான் அந்த பாம்பிங்கே நடந்திருக்குன்னு சொல்லி அதுவும் பார்த்தோம். அதாவது இப்படி நடக்கிறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஆளுங்க மேலே குண்டு போடுறதுக்கு மேலே வெறும் இடத்துல மேலே இந்த ஏவுகணைகளை தாக்குதல் நடக்கிறது எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் பதிலிருப்பு அப்படிங்கிறதோ அல்லது ஒரு தாக்குதல் அப்படிங்கிறதோ நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம், எளிதான விஷயம் இல்லை. அதில் ஏகப்பட்ட பணம் அதில் முடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களுடைய வாழ்க்கைகள் சம்மந்தப்பட்டிருக்குது. அப்போது போருக்காக கொதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் இந்த மாதிரி போர் அடிபட்டு மக்கள் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஈரானில் மக்கள் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாலஸ்தீனில் நிறைய பேர் சாகுறாங்க, இஸ்ரேல்லையும் நிறைய பேர் சாகுறாங்க. ஃபுட் இல்லாமல் இறந்துட்டுருக்காங்க. ஆமாம், பாலஸ்தீனில் அது நடக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஒரு பஞ்சத்தின் விளிம்பில் தள்ளுறது மக்களுக்கு, அல்லது ஏற்கனவே பாதிப்புக்கு உள்ளானவங்களை போய் திரும்ப தாக்குறது, இது எல்லாமே தெளிவான போர்க்குற்றங்களில் தான் நம்ம சொல்லணும். இந்த போர்க்குற்றவாளியான இஸ்ரேலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்டிக்கிறதுக்கு வழி இல்லாமல் அமெரிக்கா என்ன பண்ணுது, போரோடு சேர்ந்து ஈரானுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. ஈரானும் ஒரு பெரிய ஒரு புண்ணிய தேசமெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களும் தவறுகள் நிறைய பண்ணுறவங்க தான்.
நிறைய பிரச்சனைகளில் வந்து சேர்ந்து வராதவங்க. ஆனால் இப்போது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இவர்கள் தவறுகள் செய்யலை. ஆனால் இதுக்கு என்ன காழ்ப்புணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூத்திஸ்க்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்குறவங்க அல்லது ஆதரவாக இருக்கவங்க ஈரான் தான். இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு, எதிர்ப்பு அமைப்புகளுக்கும் சில நேரங்களில் தீவிரவாத அமைப்புகளுக்கும் துணை போகிறது ஈரான் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக தான் இந்த மொத்த போரும் நடக்குது. ஆனால் ஈரான் அவ்வளோ லேசப்பட்ட நாடு இல்லை. இவங்க நினச்ச மாதிரி அமெரிக்கா போய் குண்டை போட்டோன்னே அமைதியாகிட்டு போர் நிறுத்தத்துக்கு வந்துடுவாங்களான்னு சொல்ல முடியும். ஈராக்கில் யூஎஸ் என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி ஈரான்லேயும் பண்ணிடலாம். ஆமாம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ப முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்பகத்தன்மை இழந்துருச்சு. 2 வாரங்கள் கழித்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளை கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னா, அப்போது அதிபருக்கு தெரியாமல் நடந்துச்சா, அல்ல அதிபர் தெரிஞ்சு அமைதியாக இருந்தாரா, இல்லை அதிபர் போய் சொன்னாரா? ஃபோட்டோஸ்லாம் பார்த்துமே சார், எல்லாமே அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் இவங்களுடைய மேற்பார்வையில் தான் நடந்திருக்கு. இவங்க கொடுக்குற டைம் ஃப்ரேமுக்கும் நடக்கிறதுக்கும் நிறைய கேப் இருக்குது. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஈரானிய அதிபருக்குமே ஏதாவது ஒப்பந்தம் இருக்கா இல்லையாண்டு நமக்கு வந்து அப்படி கூட தோணுது நமக்கு. ஏன்னா இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்னா, ஒரு இடத்துல இந்த மாதிரி குண்டு தாக்குதல்கள் அல்லது இந்த மாதிரி ஆயுத தாக்குதல்கள் நடக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு சுலபமானதும் இல்லை. அதை வந்து அவ்வளோ ஈஸியாகவும் எடுத்துக்கூடாது. அமெரிக்கா எங்கேயோ இருக்குது அந்த பக்கம், அங்கேருந்து வந்து 30 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து இங்கே குண்டை போட்டு போகிறாங்கன்னா அது எதை குறிக்குதுன்னா சிம்பலிசம், அடையாளப்படுத்துது. அடையாளம் என்ன அடையாளம் பண்ணுது? நாங்கள் வந்து உங்களை தாக்குறதுக்காக ரொம்ப நேரம் ஆகாது. அதே அடையாளப்படுத்துறது தான் உங்களுடைய தளபாளங்களில் தாக்குறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்குள்ளார நடக்கிற ஈரானில் இதுக்குள்ளார நடக்கிற இந்த தகவல் பரிமாற்றத்துக்கு நடுவில் தான் நம்ம எல்லாருமே ஸ்பெக்குலேட் பண்ணுறோம். உறுதியாக சொல்ல முடியல எதையுமே. ஆனால் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, அமைதிக்கான நேரம் நெருங்கிருச்சு, இப்போ அமைதியாக இருப்போம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காரு. ஆனால் நம்பகத்தன்மை இல்லையே. உடம்பு 2 வாரம் சொல்லிட்டு உடனே குண்டு போட்டிங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இங்கே வந்து ஆட்சி மாற்றம் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆட்சி மாற்றத்தில் நீங்கள் கவனம் செலுத்த மாட்டீங்கன்னு என்ன ஒரு உறுதி இருக்குது அப்படின்றது எல்லாருமே முன்வைக்கிறாங்க. இவர் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து ட்ரம்ப் வந்து எங்ககிட்ட கெஞ்சினார் அப்படின்ற மாதிரியான செய்திகளை வந்து அவங்க பரப்பி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான போக்குகள் தான் சார் அங்கே நிலவிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் சொன்னோடனே ஈரான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க உடனடியாக அப்படின்ற அந்த உடனடியின் தீர்வுன்ற நோக்கி அவங்க போகல. இல்லை, அதாவது இப்போதைக்கு இது ஓகே, அவ்வளோதான், எல்லாமே டெம்பரரி தான். போர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர்களுடைய துப்பாக்கிகளை வந்து மௌனமாக்கிட்டாங்கனால அது வந்து மக்களுக்கு நல்லது, பெரிய ரிலீஃப். அடுத்த நாள் அப்படி இருக்குமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி இப்படி இருக்குது. அது மாதிரி ஒரு நாளாந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி வித்தியாசங்கள் வருவது அப்படிங்கிறது வரவேற்கக்கூடியது தான். ஏன்னா போர் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்தால் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்காக இளைப்பாறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம வரவேற்கத்தான் வேணுமே தவிர. ஆனால் அதே சமயத்தில் இது உண்மையான அமைதிக்கான தேடலாக இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா வேறு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே வந்திருக்காது. அப்போது நம்ம கண்முன்னே இருக்கக்கூடிய விஷயத்தை உடனுக்குடியே தீர்த்தா அது லாங் டேர்ம் ரிசல்ட்ஸில் கொண்டு போய் விடும். இல்லை இது வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தோம் பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே தான் போகும். அப்போ டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அழைப்பு நல்லது தான். கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அழைச்சிருக்கலாம். அது இப்போ மீறி தாக்குதல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவரே ட்வீட் பண்ணாரு. அதாவது தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லி 2 தரப்பில் சொல்கிறாங்க, இன்னும் உறுதியாக தெரியல. ஒரு சில இணையதளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க அதை நம்பாதீங்க, அதை நம்ப வேண்டாம், அந்த மாதிரி தாக்குதல் எங்கேயுமே நடக்குதுன்னு ஃபோட்டோ போடுறாங்க. இன்னும் ஈரானியுடைய ரேடார்ஸை வந்து IDF இஸ்ரேலி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அவங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி டெமாலிஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சில செய்திகள் இப்போ பார்க்க முடியுது, வந்துட்டே தான் இருக்குது. இப்போ செய்திகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது இதில் பிக்கஸ்ட் கேஷுவலிட்டி இஸ் ட்ரூத் இஸ் த பிக்கஸ்ட் கேஷுவலிட்டி இன் கான்ஃப்ளிக்ட். உண்மையை வந்து அப்படியே மறைச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் உண்மை என்னன்னே தெரியாது. அதனால் ட்ரூத் கேஷுவலிட்டியை வந்து நம்ம கண்டெயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படணும், சரியான தகவல்களை பரப்பியும் விடணும். அப்போ இந்த 2 விஷயங்களுக்கு இடையில தான் நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த போரில் வந்து இஸ்ரேல் எப்படி பாலஸ்தீன் கூட போர் பண்ணும்போது பெருசு அளவில் பாதிக்கப்படல. ஆனால் இப்போ ஈரான் கூட இவங்க இந்த போரில் வந்து இஸ்ரேல் வந்து நேரடியாக இது வரைக்கும் சந்திக்காத பேரழிவுகளை வந்து சந்திச்சிருச்சு. பொதுவெளியிலே இஸ்ரேல் இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்களே அதிபரை வந்து நீங்கள் போதும் சண்டை நிறுத்திக்கலான்னு சொல்கிற அளவுக்கு இந்த டைம் வந்து அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்களே சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது
இஸ்ரேலிய அதிபர் அடுத்த முறை தேர்தலில் நின்னார்னா ஜெயிப்பாரா இல்லையான்னு சொல்ல முடியாது. அதிகமான அதிருப்தி இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கு. இந்த அதிருப்திக்கு மேலே ஈரான் வந்து ஒரு அணுசக்தி நாடாக இல்லாதனால இப்போ பிரச்சனை இல்லை. அணுசக்தி நாடாக இருந்துருந்துச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய சிக்கலான விஷயம்னா, இவர் வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு போகிறார். எல்லாருமே சொல்கிறாங்க இவர் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சிலரை மட்டும் நம்ம நியாயப்படுத்திக்கிட்டு இன்னொரு சிலரை வந்து அந்நியப்படுத்துறதுங்கிறது சரி வராது. போர் என்பது தீங்கு. அது எங்கே நடந்தாலும் யாரை கொண்டாலும் தீங்கு தான். அதை சரி செய்யணும் அப்படின்னா தலைவர்கள் முதல்ல உட்காந்து பேசணும். இது உட்காந்து பேசுறதுக்கான அந்த சூழலே இல்லை. உட்காந்து பேசினாங்கன்னா தீர்வு கிடைக்கலனாலும் தீர்வு கிட்ட வரலாம், இவ்வளோ கிட்ட வரலாம் தீர்வுக்கு. அப்போ இந்த தீர்வு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான தீர்வுகள் நிலைத்து நிற்கணும்னா அந்த பிராந்தியத்திலே வந்து அமைதி தேவை. அந்த பிராந்தியத்தில் இப்போ அமைதி இல்லை. என்ன வேணால் எது வேணால் நடக்கலாம்னு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு வந்து இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் உடனடியாகவே வந்து கட்டார் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் வந்து பதில் தாக்குதல் கொடுப்போம் அப்படின்னு உடனே சொல்கிறாங்க. யார் போட்டாங்கன்னு தெரில, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, யார் அடித்தாங்கன்னு தெரில, உடனே தாக்குதல். அப்போது இது வந்து ஒரு ட்ரெண்டாக போயிடுச்சு நமக்கு. அந்த ட்ரெண்டு மாறணும். முதல்ல யார் அதிக நாட்கள் இந்த மாதிரி குண்டுமலை பொழிஞ்சிட்ருக்கிறாங்களோ அவர்களை கண்டித்து நிப்பாட்டுறதுக்கு ட்ரம்ப்புக்கு தைரியமும் திராணியும் இருக்கணும். இருந்துச்சுன்னா பண்ணி முடிச்சுடுவார். அவங்கள கேட்குறதே கிடையாது, எதுவுமே பண்ணுறதே கிடையாது. யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் இங்கே எதுவும் பார்க்குறதில்ல. யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் எல்லாத்தையுமே மீறிட்டாங்க. ரைட் டு லைஃப், யூடிஹெச்ஆரில் ரைட் டு லைஃப்னு முக்கியமான ஒரு சதத்திற்கு அதையும் மீறிட்டாங்க. ஏகப்பட்ட மீறல்கள். இவ்வளோ மீறல்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் எப்படி ஒரு அதிபராக இருக்கார் அப்படிங்கிற நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி நடக்கும்னா, ஒரு வகையில் இந்த போர் ஒப்பந்தம் வந்து அமைதி இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அணித்தரல ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரொம்ப கெட்டது. கல்ஃப் கண்ட்ரீஸில் ஏமன் மட்டும்தான் இப்போது ஈரான் பக்கம் வந்திருக்காங்க. மற்றவங்க யாரும் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறது, ரஷ்யாவும் சைனாவும் உள்ளார வந்தாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது புதுசு கிடையாது. ஆனால் நமக்கு எது புதுசாக இருக்க போகுதுன்னா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் ரொம்ப புதுசாக இருக்க போகுது. எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே ஜென்ஸி. அதனால் அவங்களுடைய திங்கிங் தாட் ப்ராசஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் இருந்து தான் பார்க்க வேண்டியது. இந்த விஷயத்தில் ரஷ்யா புட்டின் வந்து முதல்ல வந்து ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவுறதா சொன்னார். ஆனால் அப்புறம் கொஞ்சம் அப்படியே பேக் அடித்து சொல்லிட்டாரு, இல்லை இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் நடுநிலை வகிக்க போகிறோன்ட்டு. அது ரஷ்யாவுடைய ரோல் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யாவும் முதல்ல இருந்த ரஷ்யாவுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இப்போ இருக்க ரஷ்யாவில் வந்து நிறைய முடிவுகள் உடனே எடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது மற்ற நாடுகளும் தேவையாக இருக்குது. அதனால் அவங்கள அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தான் இவங்க அந்த மாதிரி செய்திகளை அடக்கி வச்சுருந்தாலும் கசிவுகள் ஏற்பட்டு வெளியே வந்தது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பிராந்தியம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பிராந்திய ரீதியில் வந்து மக்கள் அணி சேர்றாங்க தள்ளுறாங்க. ஒன்று ப்ரொடெக்ஷனுக்காக இவங்க சேர்றாங்க, அடுத்தது பொருளாதாரம். இது ரெண்டு தான். இது ரெண்டையும் கட் பண்ணி விட்டிங்கன்னா அங்கே ஒன்றும் பெருசாக கூட்டம் இருக்காது. அப்போ வேணும்னே மக்கள் வந்து அங்கே போய் குடியமர்றதும் அங்கே வேலை செய்கிறது எல்லாமே அந்த வளங்கள் நல்லா இருக்குது. அதனால் இவன் எங்கேயோ வந்தேறின்னு சொல்லி பாலஸ்தீனியனே துரத்தி விட்டுறான் பாவம். அவங்க அங்கேயே இருந்து மக்கள். இது வந்து இன்னொரு பெரிய சிக்கலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் ட்ரம்ப் இன்னும் கீழே இறங்கி வரமாட்டார், அவ்வளோதான். ட்ரம்போட அதிகபட்சம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாரு. ஆனால் இன்னும் வந்து ட்ரம்ப் வந்து இறங்கி ஈரான் மேலே வந்து மறுபடியும் வந்து இஸ்ரேல் கூட சேர்ந்துட்டு ஈரான் மேலே அட்டாக் பண்ணாருன்னா அதை அமெரிக்கர்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் ஜோ பைடனை தாண்டி ஒரு பிரசிடென்ட் ஆகும்போதே அறிவித்தது வந்து இந்த மாதிரி தாக்குதல்களை வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளை வந்து போர்களில் வந்து அமெரிக்கா ஈடுபடாதுன்னு அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் வந்தார். ஆனால் ட்ரம்பே வந்து மீண்டும் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காரு. அதுதான் வந்து இஸ்ரேலோட வெற்றி. இஸ்ரேலுடைய வெற்றி வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து இங்கே போட்டுச்சா, தேர் எடுத்து தெருவில் விடுவேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அமெரிக்கா எடுத்து தெருவில் விட்டாங்க. இப்போது என்ன தான் அந்த குண்டு அடிப்படலை இல்லை போய் வெடிக்கல, அதெல்லாம் என்ன வேணால் இருக்கலாம். ஒரு 30,000 டன் கெமிக்கலை வந்து இறக்குனீங்கன்னா ஒரு ஊரில், அந்த ஊர் என்னத்துக்கு ஆகுது, அந்த மலைப்பகுதி என்ன ஆகுது, அந்த ஈகோசிஸ்டம் என்ன ஆகுது, அதெல்லாம் இவங்களுக்கு பெருசாக கவலை இருக்கிற மாதிரி தெரியல. இந்த போரில் யார் ஜெயிக்கணும் யார் தோல்விக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கே தவிர வேறு அதை தாண்டி நம்ம யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது. இதை தாண்டி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது, இதை தாண்டி நம்ம யோசிக்கணும்னா
இப்போ உடனே ஷார்ட் டேர்ம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. லாங் டேர்ம் தான் எல்லாமே. இது எப்போ உண்மையிலே முடிவுக்கு வரும் அப்படின்னா, பாலஸ்தீன மக்களுக்கு நிரந்தர தீர்வு என்ன, 2 நேஷன் தியரியை ஒத்துக்கிறாங்களா, அதை ஒத்துக்கிட்டா நடக்கும். 2வது, பெஞ்சமின் நெட்டன்யாஹுனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது. அவர் வென்று வந்தார் அப்படின்னா திரும்பவும் பிரச்சனை தொடரும், இல்லைன்னா பிரச்சனை மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 3வது, இந்த மாதிரி தலையீடுகள், அமெரிக்க தலையீடு, ரஷ்யா தலையீடு, சீனா தலையீடு, இந்த தலையீடுகள் எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான தலையீடாக இருந்துச்சுன்னா உடனே இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வர்றதுக்கு இந்த பிரச்சனை வந்து 70 ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு. இப்போது 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை தாண்டி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா நிரந்தர தீர்வு அப்படின்னு யோசித்தோம்னா இதுதான் முடிவை தவிர நடுவில் நல்ல வர போர் ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பெரிய அர்த்தமே இல்லை. ஒரு 4 நாள் 2 நாள் 3 நாள் குண்டு மழை இல்லாமல் இருக்கலாம், அப்படி வேணால் இருக்கலாமே தவிர இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட காசாவை இனிமேல் திரும்ப கட்டி எழுப்பவே முடியாது. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஊர்களை. அந்த ஊர்களில் வந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி தான் இருக்கும். இடிபாடுகளை அகற்றுறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இன அழிப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இது. அப்போ இதிலேருந்து தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா உண்மையான அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டால் தான் முடியும். நிரந்தர தீர்வு இருந்தால் தான் இதெல்லாம் சரியாகும், இல்லாட்டி இந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சார் லாஸ்ட்டாக 2 கொஷின் சார். ஒன்று வந்து இந்த விஷயத்தில் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஸோ அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா, இந்த போரை முன்னிட்டு டக்குன்னு நேற்று வந்து ஹேர் ஸ்பேஸ் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணாங்க, ஷட் டவுன் பண்ணாங்க. இங்கே சென்னையிலேருந்து போகக்கூடிய ஃப்ளைட் ஆகட்டும், நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து வர ஃப்ளைட் எல்லாமே வந்து ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு பதற்றம் வந்து அவங்களுடைய எக்கானமி வந்து பெரிய அளவில் பாதிக்குது. அதை தாண்டி இந்தியா க்ரூட் ஆயில் வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து தான் இப்போது இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இந்த மாதிரியான எக்கானமி பாதிப்புகள் வந்து அதிகம் ஏற்படுது, கடுமையான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நிறுத்துகிறாங்க போரையை. எந்த போருமே பணம் இல்லாமல் நடத்த முடியாது. போர் வந்து ஒரு மிக மிக அதிக செலவழிக்கக்கூடிய ஒரு விஷயம். இயந்திரங்களை கட்டி எழுப்புறது ஒரு பக்கம், இயந்திரங்களை வச்சு நீங்கள் அடிக்கிறது இன்னொரு பக்கம், அதுலேருந்து கட்டி எழுப்புறது இன்னொரு பக்கம். அதனால் இந்த சைக்கிள் வந்து மாறணும் கண்டிப்பாக. அப்போது நீங்கள் கேட்ட மாதிரி மத்திய கிழக்கு நாடுகள் அப்படிங்கிறது வந்து அவர்கள் வந்து உறுதியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் எந்த பக்கம் சேர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்குது. அப்போ இப்போ வந்து அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தீர்ற மாதிரி இருக்குது. எல்லாம் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் நிறைய நாடுகள் இருக்குது. மற்றபடி இவங்களுடைய கட்டுப்பாட்டில், ஈரானுடைய கட்டுப்பாட்டில் ஒரு சில நாடுகள் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரே மேஜையில் உட்காந்து பேச முடியுமா அப்படின்னா அது கிடையாது, அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை தாண்டி நம்ம யோசிக்கணும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆழமாக யோசித்தோம்னா தான் இது முற்றிலும் ஒரு தீர்வு கொண்டு வர முடியுமே தவிர இப்போ நம்ம தீர்வு கொண்டு வர முடியாது. ஸோ இந்த சேம் டைம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன வச்சுருக்காங்கன்னா, இப்போ எப்படி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி காசா பாலஸ்தீன் மேலான அந்த அதுக்கும் சீஸ்ஃபயர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எது இருக்குது? அதுதான் நியாயமான கருத்து, அதுதான் ஒரிஜினல் சீஸ்ஃபயர். இது சீஸ்ஃபயர் டைம்லேயே அந்த 80 நாள் சீஸ்ஃபயர் வச்சுருந்தாங்கல்ல, அப்பவே குண்டு போட்டானுங்களே. அதனால் இஸ்ரேலில் வந்து நம்பவே முடியல. இன்றைக்கி ஒரு கிரெடிபிலிட்டி லாஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அது நம்பவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இதை தாண்டி தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த சைடில் போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் உறுதியாக சொல்கிறேன், இஸ்ரேல் இந்த போரை நிறுத்தினா ஒழிய இந்த போர் முடியாது. இட்ஸ் இஸ்ரேல்ஸ் கால், இது ஈரானுடைய கால் கிடையாது. ஈரானாக போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஈரானுடைய கால் இல்லை, இது இஸ்ரேலுடைய கால். ஸோ இஸ்ரேல் வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி, மக்களுடைய பிறர் ஸ்நேகத்தை பயன்படுத்தி, அவங்களுடைய அன்பை பயன்படுத்தி இதை நிறுத்தினாங்க அப்படின்னா மொத்தமும் நிற்கும். இல்லாட்டி இது வந்து நீண்டுக்கிட்டே தான் போகும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதிச்சிங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.